ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, எப்படி இருக்கிறாய் அம்மா? உன்னை பார்ப்பதற்காகத்தான் நான் இப்பொழுது நேரம் காலம் பார்க்காமல் ஓடி வந்தேன். என்னுடைய பிள்ளையை பார்க்க வேண்டும். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்து வழிகள் என்ன, அதாவது இப்போ கடினமான முள்கள் பாதையில் இருக்கும் பிள்ளைக்கு ஒரு அழகான பாதை என்றால் என்ன, அந்த பாதை எப்பொழுது கிடைக்கும், எப்படியெல்லாம் கிடைக்கும் என்று ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்ல வந்தேன். இதை கேள், நிச்சயமாக புரியும். உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய முறை ஒரு விஷயத்தை பற்றி நீ யோசிச்சிருக்க. அது என்ன அப்படின்னா, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை பற்றி யோசிக்கிற, என்ன விஷயம் கேட்குற அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அம்மா, நீ உன்னுடைய வாழ்க்கையில் யோசிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் அதிகமாக முயற்சி செய்கிறேன், அதிகமான விஷயத்தின் மேலே ஆர்வப்பட்டு நான் எல்லாத்துலேயும் என்னுடைய ஈடுபாடுகளோட எந்த ஒரு சலிப்பும் இல்லாமல் நான் வேலை செய்கிறேன். ஆனால் எந்த ஒரு விஷயத்தின் மீதுமே ஆர்வம் இல்லாமல் செய்கிறவங்கெல்லாம் அவங்கவுங்க வாழ்க்கையில் நல்லா இருக்காங்க. ஆனால் நான் இரவு பகலுன்னு பார்க்காம ஒவ்வொரு விஷயத்திலையும் முயற்சியை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் பணத்துக்காகவும் நான் செய்கிற விஷயத்திலேயும் அதிகமாக தோல்வியை தான் சந்திக்கிறேன். என்னைக்கு நான் நினச்சது நடக்கும், சந்தோஷம் அப்படிங்கிறது என்னைக்கு வரும், என் வாழ்க்கையில் கவலையே இல்லாமல் என்னைக்கு எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு தான் நீ என்கிட்ட கேட்குற. ஆனால் அதுக்கெல்லாம் நான் ஒரு பதிலை மட்டும் உங்ககிட்ட சொல்லட்டுமா? ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா யோசி. நீ பெருசாக விஷயம் செய்கிற, அதிகம் நேரம் நீ உழைக்கிற, அதிகமாக நீ உன்னுடைய பிடிச்ச விஷயத்துலையும் நீ வேலை பார்க்குற விஷயத்துலையும் ஆர்வமாக இருந்து எல்லாத்தையும் செய்கிற, அதெல்லாம் இங்கே பேச்சே இல்லை. எப்படி செய்கிற அப்படிங்கிறது மட்டும்தான் பேச்சு. ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேள். 2 பேர் ஒரே தொழில் தான் பண்ணாங்க, பழத்தொழில், அதாவது பழங்களை விற்கிற தொழில். தினமும் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு பஸ்ஸில் பழங்களை விற்று 2 பேரும் கொண்டு வந்தாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி தான் பழங்கள் விற்பாங்க. ஆனால் ஒரு ஆள் மட்டும் ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிப்பார், இன்னொரு ஆள் வெறும் 300 ரூபா மட்டும்தான் சம்பாதிப்பார். அவர் தெய்வத்துக்கிட்ட போய் அவனும் என்ன மாதிரி தான் சம்பாதிக்கிறான், ஆனால் அவன் 1000 ரூபா சம்பாதிக்கிறான், நான் மட்டும் எதனால் இப்படி சம்பாதிக்கிறேன் 300 ரூபா அப்படின்னு தெய்வம் கேட்டுச்சு. தெய்வத்துக்கிட்ட அவன் கேட்கும்போது தெய்வம் சொன்னிச்சு, அவன் நேராக வரான், பழத்தை விற்கிறான், வீட்டுக்கு போகிறான். நீ என்ன பண்ணுற? பழத்தை விற்கிற நேரம் மீதி நேரம்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்க. அதாவது ஒரு பழம் விற்றுட்டினா அடுத்த பழத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க, அதுக்கப்புறம் சீட்டாட போகிற, அடுத்தது தேவையில்லாத விஷயத்தை பற்றிலாம் பேசுகிற. எந்த வேலைக்கு போறியோ அது மேலே தான் நீ குறியாக இருக்கணுமே தவிர மற்ற எந்த ஒரு விஷயத்து மீதையும் நீ கவனத்தை செலுத்தக்கூடாது. நீ போகிற, அந்த ஒரு இடத்துல நிற்கிற, ஒரு பழத்தை வாங்கி சாப்பிட்ற, இப்படியெல்லாம் பண்ணும்போது உன் கையில் எவ்வளோ பணம் நிற்கும் நீயே பாரு. சம்பாதிச்சின்னா முழு பணத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுமே தவிர நடுவில் அந்த பணத்தை செலவு பண்ணுறதுலாம் பண்ணக்கூடாது. இதுதான் உண்மை. நீ தேவையில்லாமல் சில விஷயத்தில் தப்பு செஞ்சதுனால தான் இரவு பகல் நீ உழைச்சாலும் சரிதான், இல்லை பாதி நேரம் உழைச்சாலும் சரிதான், நடக்கிறது நடக்கும். உன்னுடைய எதிரில் நிற்கிற ஒரு ஆளை பற்றி நீ சொல்கிறல, அவன் என்ன மாதிரி தான் உழைக்கிறான், ஆனால் அவனுக்கு 1000 ரூபா கையில் நிற்கிது, ஆனால் எனக்கு 300 ரூபா நிற்கிதுன்னு சொல்கிறல்ல, அந்த 300 ரூபா, அந்த 1000 ரூபா அவன் கொஞ்ச நேரம் உழைச்சாலும் அவனுடைய தொழிலை மட்டும் பார்க்குறான். நீ அவன் பகல் புழுக்க உழைச்சிட்டு பாதி நேரம் பேசுகிற, பாதி நேரம் விற்கிற, பாதி நேரம் சீட்டாடுற, இந்த மாதிரிலாம் பண்ணால் என்னம்மா செய்யும் அப்படின்னு அந்த நபர்கிட்ட தெய்வம் கேட்கும்போது தான் அவனுக்கு புரிஞ்சுது, நம்ம தொழிலை செய்கிற விட பாதி நேரம் நம்ம கவனத்தை சிதற விடுறோம் அப்படிங்கிறது. முதல்ல புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயம் நடக்கும்னு. முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம் நிறைய நல்ல விஷயம்தான். ஒன்று தான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. ராப்பகலாக உழைக்கிறேன் அப்படிங்கிறது, நான் கொஞ்ச நேரம் தான் உழைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பேச்சே இல்லை. தெளிவாக யார் உழைக்கிறாங்கிறது மட்டும்தான் எங்கள் பேச்சு. உங்களுடைய வேலை 2 மணி நேரம் அப்படின்னா நீங்கள் அது 1 மணி நேரத்துக்குள்ளே கூட முடிக்கலாம். அது எப்படி முடிக்கிறீங்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. சில பேர் யார்கிட்டையும் பேசாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் அவங்க வேலை என்னவோ அதை பார்த்துட்டு அப்படியே இருந்துக்குவாங்க. ஆனால் சில பேர் 2 மணி நேர வேலையை 4 மணி நேரம் ஆக்குவாங்க. மீதி நேரம் தேவையில்லாத விஷயத்தை பற்றி யோசிப்பாங்க, தேவையில்லாதமாக பேசுவாங்க. இப்படி நிறைய நேரம் கவனத்தை சிதற விடுவாங்க. உன் வாழ்க்கையிலையும் அதே தான். வேலை செய்கிறேன்னா நிறைய நேரம் பேசுகிற,
சில சமயம் தேவையில்லாத விஷயத்தை பற்றியெல்லாம் யோசிக்கிறேன். தேவையில்லாத விஷயத்தை பற்றியெல்லாம் யோசிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எந்த காரியத்துக்கு போறியோ அந்த காரியத்தை மட்டுமே நீ பார்க்கணும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், 2 பேர் ஒரு போட்டி வைக்கிறாங்க. அதில் 2 பேர் என்ன பண்ணுறாங்க, துப்பாக்கி சுடுற போட்டி. அதில் வந்துட்டு ஒருத்தன் 10 குண்டு சுடுறான் நோக்கி. அடுத்து ஒருத்தன் ஒரே குண்டில் ஒரே ஒரு குண்டு தான் சுடுறான், அவன் ஜெயிச்சிடறான். அதை போய் கேட்கும்போது, நான் 10 குண்டு போட்டேன் ஆனால் ஒரே ஒரு குண்டில் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, அங்கே இருக்கிற நடுவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு குண்டில் அவன் குறி பார்த்து அடிச்சிட்டான். நீ 10 குண்டு வீணாக்குனா, நான் ஒரு குண்டில் கூட ஒரு விஷயத்தை கூட நீ அடையலை அப்படிங்கிறத சொன்னார். அதை நீ பார்க்கும்போது என்ன உனக்கு தோணுது? கவனத்தை என்றைக்கும் சிதற விடக்கூடாது. அது எத்தனை நாள் எடுத்துக்கிற அப்படிங்கிறது இல்லை. ஒரே ஒரு விஷயத்த உருப்படியாக செஞ்சால் மட்டும் போதும். நிறைய விஷயம் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வமும் முயற்சியும் இருக்குது. அதுக்காக ராப்பகலாக உழைக்கிறதுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்குது. ஆனால் நடுவில் இது நடக்குமா நடக்காதா என்ற குழப்பமும் நிறைய விஷயமும் உன் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கிறதுனால தான் உன்னால் ராப்பகலாக உழைச்சாலும் அந்த ஒரு இலக்கை அடைய முடியறதில்ல. சில பேர் ராப்பகலாக உழைச்சி சில விஷயத்த செய்வாங்க, ஆனால் அது பாதி கர்ம வினையில் போகும். ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னு நினச்சா, தேவையில்லாத விஷயத்தை பற்றி யோசிக்கிறதுனால தான் இவ்வளவு தூரம் நீ இறங்கியிருக்க. முதல்ல எதையும் பற்றி யோசிக்காத. எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி அளவுக்கு மீறி கவலையும் படாத. எது நடக்குமோ அது நடக்கும். எந்த விஷயம் எதையும் பற்றி கவலைப்படாத. எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கணும்னு இருக்கோ அது நிச்சயமாக நடக்கும். எந்த ஒரு நேரத்திலேயும் வாழ்க்கையில் நீ எதையும் இழந்துட மாட்ட. ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோ, நீ தேடும் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கும். உன் வாழ்க்கையில் நீ சீரும் சிறப்புமாக ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்வ. ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் உன்னை தப்பாக பேசலாம், உனக்கு முன்னேற தெரியல, உனக்கு ஒன்றுமே தெரியாது, அப்படி இப்படின்னு ஏதேதோ பேசலாம். ஆனால் நீ மட்டும் ஒன்றே ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கோ. 1000 பேர் பேசலாம், 1000 விஷயத்த நீ உன்னுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். ஆனால் நீ செய்கிற ஒரே ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, எந்த ஒரு நேரத்துலையும் கவனத்தை சிதற விடாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது மட்டும்தான். உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயத்த இழந்துட்ட. இதுக்கு மேலே உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ இழக்கக்கூடாது. நம்பிக்கை வை. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம். காலம் முழுக்க உனக்கு துணையாக நான் இருப்பேன். உனக்கு தேவைப்படுற ஒவ்வொரு விஷயத்திலேயும் உனக்கு நிச்சயமாக வழித்துணையாக இருந்து உன்னை ஒவ்வொரு கட்டத்திலேயும் தூக்கி நிறுத்துவேன். உன்னை ஒருபோதும் இனிமேல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நீ சந்தோஷமாக இருப்ப. எப்போதும் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாள் ஓம் சாய்ராம்.